வணக்கம் நண்பர்களே. போட்டித் தேர்வுக்கு மிகவும் முக்கியமான எக்கனாமிக்ஸ் சார்ந்த 25 கேள்விகளை இப்போ பார்க்கலாம். உங்கள் அறிவை சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். முதல் கேள்வி, இந்தியாவின் தேசிய வருமானத்தை முதலில் கணக்கிட்டவர் யார்? சரியான பதில் தாதாபாய் நவ்ரோஜி. பிளானிங் கமிஷன் அதாவது திட்டக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1950 மார்ச் 15 உருவாக்கினாங்க. மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியான பதில் 1951. கேள்வி எண் 4, ட்ரையிங் தியரி யாரால் முன்வைக்கப்பட்டது? சரியான பதில் தாதாபாய் நவ்ரோஜி. இது ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. கேள்வி எண் 5, இந்தியாவின் மத்திய வங்கி என அழைக்கப்படுவது எது? சரியான பதில் ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கேள்வி எண் 6, ஆர்பிஐ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சரியான பதில் 1935. 1934 சட்டம் கொண்டு வரப்பட்டு 1935 ஏப்ரல் 1 செயல்பாட்டுக்கு வந்தது. இந்தியாவில் மணி பில் அதாவது பண மசோதா யாருடைய அனுமதி பெற்ற பின்பு மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படும்? சரியான பதில் குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 8, ஜிடிபி என்றால் என்ன? சரியான பதில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கேள்வி எண் 9, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிக்க கிடைப்பது? சரியான விடை நிகர நாட்டு உற்பத்தி. கேள்வி எண் 10, இந்தியாவின் மத்திய பட்ஜெட் யார் சமர்ப்பிப்பார்? சரியான பதில் மத்திய நிதியமைச்சர். கேள்வி எண் 11, இந்தியாவில் வேளாண்மை எந்த துறையில் அடங்கும்? ஆன்சர் முதன்மை துறை. கேள்வி எண் 12, இரண்டாம் நிலை துறைக்கு ஒரு உதாரணம்? சரியான பதில் தொழில்துறை. கேள்வி எண் 13, சேவைத்துறைக்கு மற்றொரு பெயர் என்ன? சரியான பதில் பொதுத்துறை. இதை பொதுத்துறைன்னு சொல்லலாம், மூன்றாம் நிலை துறைன்னு சொல்லலாம். கேள்வி எண் 14, பணவீக்கம் என்றால் என்ன? சரியான பதில் விளைநிலை உயர்வு. கேள்வி எண் 15, பணவீக்கம் அளவிட பயன்படும் குறியீடு எது? நுகர்வோர் விலை குறியீடு. கேள்வி எண் 16, வேலைவாய்ப்பில்லா வளர்ச்சி என்றால் என்ன? சரியான பதில் வளர்ச்சி இருந்தும் வேலைவாய்ப்பு இல்லாத நிலை. கேள்வி எண் 17, நிதி கொள்கையை நிர்ணயிப்பது யார்? சரியான பதில் மத்திய அரசு. கேள்வி எண் 18, திட்டக்குழுவிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் நிதி ஆயோக். கேள்வி எண் 19, பணவியல் கொள்கையை நிர்ணயிப்பது யார்? சரியான பதில் இந்திய ரிசர்வ் வங்கி. கேள்வி எண் 20, இந்தியாவில் வருமான வரி வசூல் யாருடைய அதிகாரத்தில் உள்ளது? சரியான பதில் மத்திய அரசு. கேள்வி எண் 21, நிதி ஆயோக் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியான பதில் 2015. கேள்வி எண் 22, இந்தியாவில் வறுமை கோடு கணக்கிடும் நிறுவனம் எது? சரியான பதில் தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனம். கேள்வி எண் 23, இந்தியாவின் ஏற்றுமதி வருமானத்தில் அதிக பங்கு வழங்கும் துறை எது? சரியான பதில் சேவைத்துறை. கேள்வி எண் 24, பொதுத்துறை என்றால் என்ன?
சரியான பதில் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள துறை தான் பொதுத்துறைன்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரம் எந்த வகையை சேர்ந்தது? சரியான பதில் கலப்பு பொருளாதாரம். நம்முடைய சேனலில் தினம் ஒரு கேள்வியாக டெய்லி ஒரு கொஸ்டின் வந்துட்டுருக்கு. எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொஸ்டின் எல்லாம் கவனித்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.